வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமேன் ரேக்கிலேருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், ஹீலிங் டெக்னிக்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சரி, செகண்ட் லெவல் கான்செப்ட் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இதுல கொஞ்சம் ஆழ்ந்து சில டெக்னிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் செகண்ட் லெவல்ல இருக்கிற வேரியேஷன். சரியா? இப்போ முதல்ல நம்ம இதுல 7 சக்ராக்கு கைடட் மெடிடேஷன் நான் போட போறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கராவோட ரிலேட்டடா இருக்கு. ஸோ ஒரே நாள் உங்களுக்கு 7 சக்கரா பண்றதுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரே நாள் கூட பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சக்கராவா ஸ்பெசிபிக்கா அந்தந்த நாட்கள்ல நீங்க பண்ணும்போது அந்தந்த சக்கராவோட சக்தி ஓட்டங்கள் வந்து நல்ல ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லபடியா இயங்குறதுனால உங்களுக்கு உங்க சக்தியிலேயே வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ஒரு கைடட் மெடிடேஷனா போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேயா? சரி, இப்போ இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லையா? திங்கட்கிழமைக்கு ஆன கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன் இல்லையா, நிலவு. சரி, இப்போ அதுக்கான மந்த்ரா பாத்தீங்க அப்படின்னா வம். சரியா? ஆனா இந்த வம்ங்கிற மந்த்ரா வந்து ஹீலிங்காக இல்ல அந்த சக்கரா ஓபன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதை இன்னும் எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மந்த்ரா சாண்டிங் பண்ணணும் அப்படின்னா வங் அப்ப நீங்க ஓம் கூட ஓம்னு சொல்லாம ஓம் இங் அப்படி சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதோட வைப்ரேஷன், அதோட அதிர்வு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்றப்போ உங்க சக்கரால இருக்கிற அந்த சக்தி ஓட்டம் வந்து நல்லபடியா தூண்டி உங்களுக்கு உங்க உங்க எனர்ஜி லெவல்லே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை, அதனால நம்ம சாக்கிரல் சக்கராவோட மந்த்ரா அதை ஒரு கைடடா பார்க்கலாமா? சரி, இப்போ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கைகளை கீழ்முகமா வச்சுக்கிட்டு நான் இப்பொழுது சுவாதிஷ்டானத்தை இயக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா? உங்க தொடைகள் மேல கைகள், உள்ளங்கைகள் கீழ்முகமா வச்சுட்டு, சரி, அதே மாதிரி கைகள் 2 உள்ளங்கைகளை மேல்முகமா வச்சுக்கிட்டு உங்களுடைய மூச்சை கவனிச்சு இருக்க போறீங்க. சரியா? இப்போ அப்படி கவனிச்சு இருக்கும்போது நீங்க வழக்கம் நம்ம செய்யற பாம் சக்கரா ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் முன்னாடி நான் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுடைய சக்தி ஓட்டங்கள் நல்லாவே இருக்கும். இது செகண்ட் லெவல்ல நம்ம பண்ற மெடிடேஷன்ங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஹெசிடேட் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் இதை பண்ண முடியுமோ நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும். பாம் சக்கரா ஆக்டிவேட் பண்ணிட்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்தி ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல் அப்படி சொல்லிக்கோங்க. இப்போ ஒரு சக்தி வந்து உங்க கைகள்ல ஒரு நடுவுல உள்ளம் கையில வந்து ஒரு சக்தி ஓட்டம் இருக்கிறத நீங்க கவனிப்பீங்க. அப்ப மெதுவா கைய கீழே இறக்கி தொடைக்கு மேல மேல்முகமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய மூச்சை கவனிங்க. ஒரு உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, இப்படி கவனிக்கும் போது உங்களுடைய கவனத்துல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ரேக்கி எனர்ஜி நீங்க உள்ள வந்து சுவாசிக்கிறீங்க. வெளியிடும் போது உங்க உடம்புல தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸை நம்ம சுவாசிச்சு வெளியில விடுறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பிரீத் இன் பண்ணும்போது உங்க சுவாதிஷ்டான சக்கரா, அதாவது சாக்ரல் சக்கரா, உங்களுடைய அடி வயிற்றுல இருக்குது இல்லையா, அந்த சக்கரா, அந்த பாயிண்ட நினைச்சுக்கோங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது அதே பாயிண்ட நினைச்சுக்கிட்டு வங். சரி, இப்ப கைடட் மெடிடேஷன் பார்க்கலாமா? இது ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 நிமிஷமாவது அதை செய்யணும். அந்த எந்த எண்ணங்கள் பண்றீங்களோ அது 3 நிமிஷமாவது பண்ணணும். இப்ப செப்பரேட்டா ஒரே சக்கராக்கு பண்றீங்க அப்படின்னா 10 நிமிஷங்கள் வரைக்கும் ஒரு சக்கராக்கு பண்ணலாம். ஓகே? சரி, கைடட் மெடிடேஷன் பார்க்கலாமா? சரி, கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய கவனம் உங்க உள்ளங்கைகளில் இருக்கட்டும். இப்போ 2 உள்ளங்கைகளை உங்க தொடைக்கு மேல கீழ்முகமா வச்சுக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ, இல்ல சேர்ல ஸ்ட்ரைட்டா உட்காரணுமா அப்படி உட்காந்துக்கோங்க. ஆனா முதுகு தண்டு மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்காப்புல பாத்துக்கோங்க. சரியா? உள்ளங்கைகளை கீழ்முகமா வச்சுட்டு நான் இப்பொழுது சுவாதிஷ்டான சக்கரா தியானம் செய்ய போகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, இப்போ உள்ளங்கைகளை மேல்முகமா வச்சுக்கோங்க. இப்போ அதை தலைக்கு மேல ரைஸ் பண்ணிக்கோங்க. கைகளை தலைக்கு மேல உயர்த்திக்கோங்க. உயர்த்திட்டு ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல், ரேக்கி ஃப்ளோ அண்ட் ஹீல் அப்படி சொல்லிக்கிறீங்க. மெதுவா கீழே இறக்குறீங்க. உள்ளங்கைகள் மேல்முகமா இருக்கட்டும்.
இப்பொழுது உங்களது கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கட்டும். அதாவது உங்களுடைய வயிறும் வயிறின் அடிப்பகுதி, அதை நீங்க கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு நல்ல உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 உள்மூச்சு வெளிமூச்சுக்கு உங்க மூச்சை கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு உள்மூச்சு எடுத்துட்டு பிரீத் அவுட் பண்ணும்போது வங் 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 வங்
வங் வங் வங் வங் வங் வங் வங் வங். இப்போ கொஞ்சம் அமைதியா உங்க உள்மூச்சு வெளிமூச்சு அத ஒரு 3 உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சபடி அமைதியா இருங்க. அந்த நிலையிலே அதுக்கப்புறம் நீங்க உங்க கண்களை நல்ல அந்த பாம் இருக்கு இல்லையா, அந்த பாமை வந்து நல்லா ரப் பண்ணிட்டு அந்த பாம்பு இருக்க சூட உங்க கண்கள் மேல கொஞ்ச நேரம் ஒத்தி எடுங்க. இப்போ நீங்க உங்க கண்களை திறக்கலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நாளைக்கு இன்னொரு சக்கரத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.